சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொடுத்த கடனும் வரல, வட்டி வரலனா நான் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்குது சொல்லுங்க. இத்தனை நாள் பொறுமையா இருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. உங்க பணத்தை நாங்க எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறோம். கடனும் வட்டியும் சேர்த்து வீட்டை எழுதி கொடுக்கற அளவுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல எல்லாம் நீங்க சொல்ற டைம்லாம் கொடுக்க முடியாது. இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன் உங்களுக்கு. அதுக்குள்ள கொடுத்த பணம் வட்டியோட வந்து சேரணும். இல்ல உள்ள இருக்க பொருளையும் உங்களையும் இழுத்து வெளியில போட்டு வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். வாடா போலாம். என்னடி இது? அழாதம்மா. ராஜி, ஃபங்க்ஷன் தான் நல்லபடியா முடிஞ்சதுல, அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. மத்தது எல்லாத்தையும் மறந்துரு. ஏன் அதையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்க? என்னமோ தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு முடிஞ்சது, இல்லனா ரொம்ப அப்செட் ஆயிருப்பேன். இந்த ஃபங்க்ஷன் மூலமா வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், சௌந்தர்யாவை சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். நான் நினைச்சதுக்கு ஏறுமாறா எல்லாமே நடந்து போச்சு. பிரச்சனை தான் இன்னும் அதிகமாயிடுச்சு. எப்பவும் போல சௌந்தர்யா புரிஞ்சுக்காம கோவத்துல இருக்கா. சூர்யா அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு பிடிச்ச கதையா போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. சரி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. நல்ல விஷயங்களை மைண்ட்ல ஏத்திக்கிட்டா அது உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது. இந்த மாதிரி வருத்தமான விஷயங்களை மைண்டுக்கு கொண்டு போக கூடாது. கெட்ட கனவா நினைச்சு அப்பவே மறந்துடணும். அப்பதான் உடம்புக்கு நல்லது, மனசுக்கும் நல்லது. நடந்த விஷயத்தால சம்பந்தி வீட்டுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அண்ணி? சௌந்தர்யா கோவமா இருக்கான்னு கவலைப்பட்டீங்களே, அவ எதுக்காக கோவமா இருக்கான்னு தெரியுமா அண்ணி? தாலி பிரிச்சு கோக்கும் போது நாத்தனார் முறையில இளமதி தானே நின்னு சடங்கு பண்ணிருக்கணும். இளமதிக்கு அவங்க நாத்தனார் தானே பண்ணாங்க. சௌந்தர்யாக்கு அப்படி நடக்கவே இல்லையே. ஃபங்க்ஷனுக்கு வந்த யாரோ மூணாவது மனுஷங்களை வச்சு சௌந்தர்யாக்கு சடங்கு முடிச்சிங்க. அதனாலதானே அண்ணி அவ கோவமா இருக்கா. என்ன நீலவேணி பேசிட்டு இருக்க நீ? கோவில்ல நடந்த எல்லாத்தையும் நீயும் பாத்துட்டு தானே இருந்த. எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தானே. என்னமோ நான் தான் எல்லாத்தையும் வேணும்னே பண்ண மாதிரி என்ன காரணம் சொல்ற? ஆமா, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். சூர்யாவோட கல்யாண விஷயத்துல நீங்க எடுத்த தப்பான முடிவு தான் எல்லாத்துக்கும் காரணம். என் மக மோனிகாவை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க மருமகளை ஆக்கியிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இந்த வீடு எப்பவும் போல சந்தோஷமா இருந்திருக்கும். எப்படி ருத்ராக்கு ஒரு விஷயம் பண்ணீங்களோ அதே மாதிரி என் பொண்ணு மோனிகாவுக்கும் பண்ணிட்டீங்க. நீலவேணி, நீங்க என்ன கோவப்பட்டாலும் அதனாலதானே இவ்ளோ பிரச்சனையே. நிலவேணி, போதும். என்ன பேசிட்டு இருக்க நீ? சூர்யா கல்யாண விஷயத்துல நடந்ததெல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் இப்படி பேசலாமா? ஏற்கனவே ராஜி மனவேதனையில இருக்கா.
நீ வேற எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி புதுசா எதேதோ பேசிட்டு இருக்க. இத பார், ஆறுதலா 4 வார்த்தையை சொல்லு, மனசுக்கு நிம்மதியா இருக்கும். மேலும் மேலும் வேதனைப்படுத்துற மாதிரி பேசாத. நான் ஒண்ணும் இல்லாதத பொல்லாததெல்லாம் பேசலனா, நடந்ததை தானே சொல்றேன். உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. அதுக்கு நான் என்ன பண்றது? நிலவேணி, நீ எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு தெரியும். முதல்ல இங்கிருந்து வெளியே போ. போ. பாத்தீங்களா அவ எதையெல்லாம் சேர்த்து வச்சு பேசுறான்னு? ராஜி, அவ எப்படி பேசுவான்னு நமக்கு தெரியாதா? அவ பொண்ண சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்ற பொறாமையில சொல்றா. அதெல்லாம் விடு, போக போக சரியாயிடும். புரியுதுங்க, பேசாம இருங்க. அக்கா, என்ன சூர்யா இது? அங்க சௌந்தர்யா கோவமா இருக்கா, நீ இங்க தனியா நின்னுகிட்டு இருக்க. இங்க வந்து தனியா நிக்காம வேற என்னக்கா பண்றது? என்ன சூர்யா நீ இப்படி பேசுற? சௌந்தர்யா கோவமா இருக்கா, நீ தானே அவகிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்கணும். அவ அப்படி கோவத்தில் இருக்கிறதுக்கு நானாக்கா காரணம்? நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் குற்றம் கண்டுபிடிச்சு இப்படி முகத்தை உருன்னு வச்சிருந்தா, ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? அவ என்ன சின்ன குழந்தையா போய் சாக்லேட் கொடுத்து சமாதானப்படுத்துறதுக்கு? சூர்யா, நீ பேச்சுக்கு சொன்னாலும் மனசளவுல சௌந்தர்யா இன்னும் சின்ன குழந்தையதான் இருக்கா. அவ உன் பொண்டாட்டி தானே, நீதான் அவகிட்ட பக்குவமா பேசி அவளை கோவத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும். உன்னை விட்டா இதை வேற யார் செய்வாங்க? அவ ஒரு விஷயத்துல முரண்டு பிடிச்சானா அவளை அவ்வளவு சீக்கிரம் சமாதானப்படுத்தவே முடியாதுக்கா. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியும் சூர்யா, ஆனா அதுக்காக சௌந்தர்யா அப்படியே கோவமா இருக்கட்டும் சொல்லி நம்ம விட்டுற முடியுமா? நாம தான் சௌந்தர்யாவுக்கு இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆனா அது நாமளே எதிர்பார்க்காத விதமா கடைசியில ஒரு பிரச்சனையில போய் முடிஞ்சிருச்சு. இப்ப சௌந்தர்யா கோவமா இருக்கா. அவ இப்படி கோவமா இருக்கிறதால சித்தியும் சித்தப்பாவும் எவ்வளவு மனசு சங்கடப்படுவாங்கன்னு நீயே கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஏ சூர்யா, அவங்கள அந்த சங்கடத்துல இருந்து வெளியில கொண்டு வரதுக்காகவாது நீ சௌந்தர்யாவை சமாதானப்படுத்தி தானே ஆகணும். அதெல்லாம் முடியாத காரியம்க்கா. நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? அவ ஓவர் வீம்பு பிடிச்சவ. இப்ப நம்ம எல்லாரும் மேலயும் கோவத்தில் இருக்க வேண்டிய தேவை அவளுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க?